வணக்கம். நாம நின்று கொண்டிருப்பது முரசங்கோடு தூய கார்மல் அன்னை ஆலய வளாகம். இந்த வளாகத்துல தான் நாம இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த ஆலயம் திருக்கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது. அதற்காகத்தான் நாம இப்போ இங்க வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தையிலிருந்து அழகிய மண்டபத்திற்கு செல்லக்கூடிய வழியில் நெய்யூருக்கு அடுத்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் உள்ளது. இந்த ஆலய இந்த இந்த ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, 2வது விழாவில் இந்த புதிய பலிபீடம் அர்ச்சிக்கும் நிகழ்வு நடக்கிறது. இந்த நிகழ்வில் நம்முடைய குளித்துறை மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு அந்த திருப்பலியை சிறப்பித்து புதிய பலிபீடத்தை அர்ச்சித்து அர்ப்பணிக்கிறார். இந்த நிகழ்வும் நடக்கிறது. இது குறித்த தகவலை தான் நாம இப்போ தெரிந்து கொள்ள போகிறோம். குளித்துறை மறைமாவட்டம் முரசங்கோடு பங்கானது காரங்காட்டு பங்கிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் மத்திய பகுதியில் புனித செவேரியார் பெயரில் ஒரு சிற்றாலயத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. 1763ஆம் ஆண்டு மாதா பெயரில் ஆலயம் கட்ட விரும்பி ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. 1963ஆம் ஆண்டு அது தனிப்பங்காக உயர்த்தப்பட்டு இளந்தவிளை திருக்குடும்ப ஆலயமும் பாளையம் புனித சந்தியாபு ஆலயமும் இதனுடைய கிளைப்பங்காக அறிவிக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு அருட்பணி ராபர்ட் பங்கு தந்தையாக இருந்த போது புதிய ஆலயம் என்று கட்டப்பட்டு அதே ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி மேதகாய லியோன் தர்மராஜ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் உள்ள பழைய பீடத்தை மாற்றிவிட்டு புதிய பீடம் அமைக்க திட்டமிட்டு இந்த ஆண்டு அதை வேலையை தொடங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குடும்ப விழாவானது 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:15 மணிக்கு முன்னோர்களுக்கான சிறப்பு திருப்பலியோடு ஆரம்பிக்கிறது. அன்று மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை, திருக்கொடி பவனி, புகழ் மாலை, அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு திருக்கொடியேற்றமும் கூட்டு திருப்பலியும் மறைமாவட்ட முதன்மை பணியாளர் சேவியர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் மகவுரை ஆற்றுகிறார்கள். 2ஆம் நாள் புதிய பீடமானது அர்ச்சிக்கின்ற ஒரு நிகழ்வு, சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்று காலையிலே 6:15 மணிக்கு பங்கிலுள்ள நோயாளிகளுக்காக சிறப்பு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து இல்லங்களில் நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படும். அன்று மாலையில் ஆயர் அவர்களுக்கு 5:15 மணிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு பங்கிலே பங்கு மக்கள், பங்கு ஆமுசா மற்றும் வட்டார ஆமுசா உடைய உதவியோடு ஒரு வீடு கட்டப்பட்டது. அதை ஆயர் அவர்கள் மாலை 6 மணிக்கு திறந்து வைக்கிறார்கள். 6:45 மணிக்கு ஆயர் தலைமையில் திருப்பலியும் புதிய பீடம் புனிதப்படுத்தும் நிகழ்வும் நடைபெறுகிறது. மேதகாயர் ஆல்பர்ட் ஜி அனஸ்தாஸ் அவர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தலைமையேற்று நடத்தி தர இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களாக காரங்காடு வட்டார அருள் பணியாளர்கள் பங்கேற்கிறார்கள். இதற்காக பங்கு மக்களும் பலவிதங்களில் நன்கொடை வழங்கி ஒட்டுமொத்த நிகழ்வும் பங்கு மக்களுடைய பங்கேற்பால் நிறைவேறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் திருவிழா அன்று காலை திருப்பலி நடைபெறுகிறது. அன்று திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை அன்று நாள் முழுவதும் நடைபெறும். பிற்பகல் 3 மணி வரை பொது ஆராதனை, அதைத் தொடர்ந்து சிறப்பு நற்கருணை வழிபாடு நடைபெறுகிறது. 4ஆம் திருவிழா அன்று காலையில் 6:15 மணிக்கு முதியோருக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலையில் அருட்பணி எம் மரிய வில்லியம் அவர்கள் தலைமையில்
திருப்பலி நடைபெறுகிறது. 5ஆம் நாள் காலை 6:15 மணிக்கு திருமண வரன் வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலையில் 6:30 மணிக்கு அருட்பணி எஸ். ஜோசப் ஜெயசீலன் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. 6ஆம் நாள் காலை 6:15 மணிக்கு திருமண தம்பதியர் மற்றும் குழந்தை செல்வம் வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலை 6:30 மணிக்கு அருட்பணி ஏ. ஜலஸ்டின் ஜெரால்டு அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. 7ஆம் நாள் காலை 6:15 மணிக்கு இளையோருக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலையில் அருட்பணி ஜியோகில்டஸ் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிந்தவுடன் வாகனங்கள் மந்திரித்தலும் இரவு 8 மணிக்கு சங்கம இரவும் நடைபெறுகிறது. 8ஆம் திருவிழா அன்று காலை 6:15 மணிக்கு உழைப்பாளர் நலன் வேண்டி சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. மாலையில் அருட்தந்தை சகாய் ஜஸ்டஸ் அவர்கள் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலி முடிவில் இரவு 9 மணிக்கு அன்பிய இரவு நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழா அன்று காலையில் 8 மணிக்கு திருமுழுக்கு மற்றும் முதல் விருந்து திருப்பலி அருட்பணி பென்னி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. மாலையில் 6:30 மணிக்கு பேரருட்பணி அந்தோணிமுத்து எம் அவர்கள் தலைமையில் சிறப்பு திருப்பலி, அதைத் தொடர்ந்து அன்னையின் அலங்கார தேர்ப்பணியும் நடைபெறுகிறது. இந்த தேர்ப்பணியை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் பங்குள்ள இளையோர்கள். 9ஆம் நாள் சிறப்பாக மாலையில் திருமணமாகி வெளியூரில் வசிக்கக்கூடிய மண்ணின் மங்கையர்களுடைய பங்கேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பங்கிலே 1893 முதல் ஒரு பள்ளி சிறப்பாக செயல்பட்டு 1931ஆம் ஆண்டு புனித மேரி தொடக்கப்பள்ளியாக உயர்த்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை குடும்ப விழாவின் இறுதி நாள் அன்று காலை 6 மணிக்கு விழா திருப்பலி அருட்பணி டேனியல் அப்ரஹாம் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலி அருட்பணி எம். ஜோசப் அருட்சாமி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த திருப்பலி சிறப்பிக்கக்கூடியவர்கள் தாய்ப்பங்காகிய மிளசங்கோடு மற்றும் கிளைப்பங்குகளான பாளையம், கோமான்விளை, கண்ணோடு, மறைபிறப்பு தளங்களான கோட்டவிளை, ஆத்திவிளை உள்ள நிர்வாகிகள் வந்து குத்து விளக்கேற்றி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தருவார்கள். திருப்பலி நிறைவிலே திருக்கொடி இறக்கம் நடைபெறும். அன்று மாலை 7 மணிக்கு மறைக்கல்வி என்ற வழங்கும் மாபெரும் மறை இரவு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் அனைவரும் வந்து பங்கெடுத்து புனித கார்மல் அன்னை வழியாக இறைவனுடைய அருள் ஆசிரை நிறைவாக பெற்று சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இவன் ஃபாதர் அமலதாஸ், முரசங்கோடு பங்கு தந்தை.